நாங்க மேல்மலையனூர்ல இருக்கோம். எங்க கோயிலுடைய ஃபேமஸ் வந்து அம்மனுக்கு அப்புறம் கருவாட்டு கடை தான் இங்க. இங்க எல்லாரும் வந்து சாமி பார்த்துட்டு போனா வீட்டுக்கு கூடவே கருவாடும் வாங்கிட்டு போவாங்க. ஒரு காது குத்து ஃபங்க்ஷனோ ஒரு வீட்டுடைய பொங்கல் வைக்கிற ஃபங்க்ஷனோ இருந்தாலும் 10,000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஆடு வெட்டினாலும் ஒரு 10 ரூபாய் கருவாடு வாங்கி போய் வச்சு படைச்சாதான் இந்த கோயிலுக்கு ஐதீகமே. வீட்டுக்கு போக்குள்ளேயும் வாங்கிட்டு போவாங்க. இங்கே சமைச்சு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. கருவாடு மீன் ஃபேமஸ் இங்க வந்து. வறுத்த மீனும் சாப்பிடுவாங்க. இங்க அமாவாசைக்கு வந்தா ஒரு சிலர் சொல்லுவாங்க மீன் சாப்பிடக்கூடாது கருவாடு சாப்பிடக்கூடாது, அப்படிலாம் இங்க கிடையாது. இங்க கருவாடு சாப்பிட்டோம் அம்மன் மூலஸ்தானத்து வரலாம் போலாம். இங்க ஃபேமஸே அதான். இங்க வந்தா கருவாடு சாப்பிடணும் மீன் சாப்பிடணும். இங்கே சமைச்சு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, வீட்டுக்கு வாங்கிட்டு போறவங்களும் இருக்காங்க, வாங்கிட்டு போய் வீட்டுல படைக்கிறவங்களும் இருக்காங்க. அம்மனி கிட்ட வேண்டுதல் வச்சு ஏதாவது வேண்டிக்கிட்டு போனாலும் அவங்க அடுத்த டைம் வரக்குள்ள அது நிறைவேறி இருக்கும். இந்த கோயிலுடைய உள்ள போனீங்கன்னா நீங்க அந்த மூலஸ்தானத்துல அம்மனுடைய முகத்தை வந்து ஒரு 10 நிமிஷம் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பா இருக்கும் எங்களுடைய கோயிலுடைய அம்மனுடைய முகம். நீங்க எங்க போஸ்டர் பார்த்தாலும் கரெக்டா இது மலையனூர் அங்காளம்மன் கரெக்டா கண்டுபிடிச்சிருவீங்க. அம்மாவுடைய முகமே மறக்கவே முடியாது வாழ்க்கையில யாராலையும். கிட்டத்தட்ட ஒரு 20 வகையான கருவாடு எங்க கிட்ட நிறைய இருக்கு. இதுக்கு மேலேயும் வச்சிருக்கோம். இங்க வந்து வாழை கருவாடு இருக்கு, நெத்திலி, வஞ்சிரம், பால் சொரா, எறா, சென்னாக்குண்ணி இருக்கு, மேட்டூர் பொடி, இந்த மாதிரி நெத்திலிங்க நிறைய இருக்கும். இதுலயே 4-5 ஐட்டம் இருக்கும். பாம்பே டக்குன்னு இருக்கும், ஆரா கருவாடு, அது சீலா, இது மாதிரி நிறைய ஐட்டங்கள் நிறைய இருக்கு. உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு போவாங்க. அம்மாக்கு இதுதான் வேணும் அதெல்லாம் வேணும்லாம் கிடையாது. எது வேணாலும் வாங்கி வச்சு படைப்பாங்க, செய்வாங்க. இங்க வந்து